கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வாதமாய் இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். என் பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுத்து என் பிள்ளைகளை நான் வழிநடத்துவேன் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் இந்த பூமியிலே பிறந்து பலவிதமான பாடுகளை அனுபவித்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை நமக்காக கொடுத்தார். நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் அவர் சிலுவையின் அடிவாரத்திலே போட்டுவிட்டார். சாத்தானை தன் காலின் கீழே நசுக்கி போட்டு நமக்கு கர்த்தர் விடுதலைக்கு வாங்கி கொடுத்தார். அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் உண்மையும் உத்தமமாய் நடக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். ஒரு இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். கர்த்தர் தாமே இந்த நாளிலே 20வது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று தியானிப்போமா? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவனை உறுதியாய் உண்மையாய் உத்தமமாய் நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். அவர்களோடு கூட இருப்பார். ஏன் அவர்களை கைவிட மாட்டார் என்றால், தம் பிள்ளைகளை விட்டு தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தகப்பன் செய்யாமல் இருக்க முடியுமா? எந்த பாடுபட்டாகிலும் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தகப்பன், உலக சம்பந்தமான தகப்பன் பாடுபட்டு பிள்ளைகளுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது போல நம்மையும் கூட ஜீவனையே கொடுத்து நம்மை பாவ பிடியிலிருந்து மீட்டெடுக்க இந்த பூமியில் பல பாடுகளை அனுபவித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுது கைவிட மாட்டார். அவரை உண்மையாய் நம்பியிருக்க வேண்டும். உண்மையாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். என் தேவனே, நீரே இல்லாமல் வேறே எங்கிருந்து எங்களுக்கு மீட்பு உண்டாகும், விடுதலை கொடுக்க முடியும், சமாதானத்தை அனுபவிக்க முடியும், சுகபிலன் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு பூர்ண சமாதானத்தை காத்துக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுப்பார். இப்பேற்பட்ட கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நற்காரியங்களை செய்து வரும் பிள்ளைகளை அவர் மகிமைப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். வல்லமையினாலே மகிமையினாலே நிரப்பி தெய்வ ஆசீர்வாதங்களினாலே அபிஷேகப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். நிச்சயமாகவே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற இருதயத்தோடு நம்மிடத்திலே கடந்து வந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பி செய்வதற்கும் அதிகமாகவே செய்து இந்த பூமியிலே நாம் சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை தாங்கிக் கொள்ளட்டும். ஐயோ, விழுந்து விட்டேனே, என்னை யார் தூக்கி எழுப்ப முடியும் என்று நாம் நிலைகுலைந்து நிற்கும் பொழுது, என் மகனே, என் மகளே, ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் துக்கப்படுகிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய தேவைகள், உன் மன விருப்பத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி
உன்னை சந்தோஷப்படுத்தி, உன்னை காத்து, உன் எல்லையை பெருக செய்து, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று முழு இருதயத்தோடு முழு மனதோடு நம்மை அவர் நேசிக்கிறபடியினாலே நாமும் அவரை போல முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவர் செய்து அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.